வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி சாந்தாஸ் கேக்ஸில் அருமையான ஒரு ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம். காஃபி ஸ்வர்ல்ஸ். இது வந்து ஒரு பிஸ்கட். ஸோ இந்த பிஸ்கட் வந்து காஃபி ஃப்ளேவரோடு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து காஃபி பிடிக்கும். பிளெயின் ஃப்ளார் எடுத்திருக்கேன் 270 கிராம், 270 கிராம்ஸ். பட்டர் 250 கிராம்ஸ். இங்கே வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன் பாருங்கள், 130 கிராம்ஸ், 130 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை தான் எங்களுக்கு தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இப்படி கொஞ்சம் காஃபி நீங்கள் தயார் பண்ணி அதை ஆற வச்சுருக்கணும். கொஞ்சம் ஆமண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, வெனிலா எசன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெரி சிம்பிள் ரெசிபி. இதை எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். யூ ஆல் வில் டெஃபினெட்லி லைக் இட். ஸோ இங்கே வந்து நாங்கள் சுகர் உபயோகப்படுத்தலை, ஐசிங் சுகர் தான் உபயோகப்படுத்துகிறோம். அது நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பட்டர் முதல்ல போடுவோம். அடுத்தது வந்து சுகர். பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அடுத்ததாக முட்டையை சேர்த்துக்கலாம். உப்புலேருந்து கொஞ்சம் இதில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு தூவலாம். ஏன்னா எந்த ஒரு இனிப்பு வகைக்கும் வந்து உப்பு கொஞ்சம் இருந்தால் தான் இந்த இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். ஸோ இதில் வந்து இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெடியாக வச்சுருக்கிற இந்த காஃபி. ஸோ இந்த காஃபி சேர்க்குறதோடையே நீங்கள் வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா. அது பிஸ்கட்டுன்றதால ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதம் இதுக்கு சரியாக இருக்கும். கேக் மிக்ஸ்சரை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஐசிங் பேக் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த ஐசிங் பேக்கில் ஒரு ஸ்டார் நாஸ்ல். ஸோ அதை வந்து ஒரு கிளாஸில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, இது மாதிரி ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு டைப் பண்ணுங்கள், இன்னும் அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஒவ்வொரு பிஸ்கட்டுக்கு நடுவுலையும் ஒரு ஆமாம், இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் எடுக்கும் பேக் ஆகுது. அருமையான காஃபி ஸ்வெல் பிஸ்கெட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே வாயில் போட்ட உடனே அப்படியே மெல்ட் பண்ணிடும்.
குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ஆமண்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். அதாவது சும்மா பிளெயினாக பேக் பண்ணி கொடுக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. சாந்தாஸ் கேக்ஸில் மீண்டும் உங்களை இதே போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.